இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு வீட்டிலையாவது குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல உருவாகக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள், உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகள், வெயிட் போட்டுட்டே போகிறதுனால உடம்புல தேங்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், இதுதான் முக்கியமான ரீசன். ஓகே, இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னால தான் வருது. என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, சப்பாத்தி, சேமியா, உப்மா. ஓகேங்களா? இது தவிர எண்ணெய் பலகாரங்கள் நிறைய, மைதாவில் செய்த ஐட்டம்ஸ், பிஸ்கெட்டு, பிரெட்டு, கேக்கு, பன்னு, இந்த மாதிரி பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாட்டில் விற்கிற கூல்ட்ரிங்க்ஸ், பாட்டில் விற்கிற பழ ஜூஸஸ், ஸ்வீட்ஸு, கேக்கு, ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் நான்வெஜ், முட்டை, சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் நிறைய எடுக்க உடம்புல கழிவுகள் நிறைய தேங்க ஆரம்பிக்குது. இந்த உணவுகளையும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்ட நேரத்தில் எடுக்கிறீங்க. காலை உணவு 10-11 மணிக்கு சாப்பிட்றீங்க, மத்தியானம் பார்த்தீங்கன்னா 3-4 மணிக்கு சாப்பிட்றீங்க, நைட் உணவு 10-11-12 கூட சாப்பிட்றீங்க. ஸோ கண்டதையும் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதன் காரணமாக உடலின் இயக்கம் மொத்தமாக கெட்டு போகுது. இதன் விளைவாக தான் எல்லா நோய்களும் வருது, முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனை. ஸோ இதுக்கு நீங்கள் எதை நம்புறீங்க அப்படின்னா, மாத்திரை இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் குழந்தை நின்றுடும் அப்படின்னு. அப்படி நிற்கிறது இல்லை. அது உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பேஷண்ட்ஸ் எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை வருஷமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய உடலின் இயக்கத்தை மீட்டெடுக்க முயற்சி செய்யணும்.